நீலாதுங்க சனகரிடி சுத்திய போக்தி கிருஷ்ணம் பாராத்தியம் சொம் சதசிர சித்தி மத்தியாவயந்தீம் ஷோஷிஷ்டாயாம் சிரஜினிகலிதம் யாபலாக்கிருஷ்ய பங்கே கோதாதஸ்மை நமைததம் பூயே வாசு பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியர்லவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பக்தி சுவை ததும்பும் மார்கழி திங்கள் 25ஆம் நாள் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கீலனாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறைதருகி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். ஏற்கனவே சொன்னதுதான். இந்த வாரம் பூரா கோரிக்கை வாரம். தாயார் அடுத்ததாக பெருமாளை முதல் பாசுரத்திலே மாறி முளைமழிஞ்சில் என்று துவங்கி யாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள். நாங்கள் என்னோ கேட்க போகிறோம், என்ன கேட்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ அதை ஆராய்ந்து கொடு. நான் கேட்கறது தகுதியானதா, எனக்கு அது பயன்படுமா, அது எனக்கு நல்ல வகையில் பயன்படுமா. ஏன்னா நம்ம கேட்குற வரங்கள் நமக்கு சில நேரங்கள் நமக்கே அது கெடுதலாக போகும். ஏண்டா கேட்டோன்னு இருக்கும். அப்போ எனக்கு தகுதி அறிந்து தரம் அறிந்து எனக்கு அது பயன்படும் வகையில் நீ கொடுக்கணும். அதனால தான் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்னு முதல்ல ஒரு அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் போட்டான். அடுத்தது அவனை புகழ்கிறாள். அன்றைய உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை என்னென்னவெல்லாம் செஞ்ச நீ. அப்படிப்பட்ட நீ நாங்கள் வந்திருக்கிறது என்னவோ காரிய சாதாரணமாக அதை கேட்டோம் இதை கேட்டு வரோன்னு வரல. என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வோன். உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுதான் எங்களுக்கு மற்ற நாங்கள் கேட்குறதெல்லாம் அதெல்லாம் சும்மா அது வேணும் இது வேணும் கேட்குற அது எங்களுடைய நோக்கம் இல்லை. என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவாய். உன்னுடைய சேவகத்தை நாமி உன்னுடைய கைங்கரியபரனாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னா. இப்போ பெருமாளுக்கு உன்னை ஞாபகப்படுத்துகிறா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாளே. பெருமாளுடைய இது என்னன்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. கம்சனுக்கு தெரிஞ்சுடுத்து, அசரீரி சொல்லிடுத்து, உன்னுடைய சகோதரியாகிய தேவகியுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உனக்கு மரணம். 7 குழந்தைய கொண்டாச்சு. 8வது குழந்தையாக பகவான் அவதாரம் பண்ணுறார். 8வது குழந்தையின் உடனே இவனுக்கு 7 குழந்தைய கொண்டுட்டா. இன்றைக்கி 8வது குழந்தைக்கும் கொண்டுடுவான்னு வசுதேவரும் தேவகியும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பெருமாள் பிரத்யட்சமாகி கட்டளை இடுகிறார். என்னை கொண்டு போய் அங்கே கோகுலத்தில் கொண்டு போய் விட்டு கோகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை இங்கே கொண்டு வந்து வைத்து விடு. அங்கே ஒரு குழந்தை இருக்கும், அதை கொண்டு வந்து நீங்கள் வைத்துக்கொள், நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன்ட்டு. ஆகவே பெற்ற குழந்தையை உச்சி மோர்ந்து பார்த்து அழகு பார்க்க கூட நேரம் இல்லாமல் உடனே கொடுத்துட்டான் வசுதேவர்கிட்ட. வசுதேவர் உடனே எல்லாம் கதவு திறக்கிறது, அதான் தெரியும். மாயங்கள் செய்ய நேரம் எடுத்துக்கொண்டு விட்டார். அதைத்தான் அழகான ஆட்சியார் அனுபவிக்கிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒரே இரவில் ஒருத்தி மகளாக பிறந்த பகவான் இன்னொருத்திக்கு பிள்ளையாயிட்டார். யசோதைக்கு போய் குழந்தையாச்சு. குழந்தை மாறிடுத்து.
ஆஸ்பத்திரியில் மாற்றுறது மாதிரி. தரிக்கிலேனாகி தான் தீங்கு நினைத்த கம்சன் வந்து 8வது நாள் 8வது குழந்தை பிறந்துடுத்தான்னு கேள்விப்பட்டு விடிய காலம்புரை வந்து வேக வேகமாக பார்க்குறான். நள்ளிரவில் குழந்தை பிறந்து கொடுத்தோம். உடனே காலம்புரை எந்திருந்து வந்து குழந்தை பிறந்த சத்தம் கேட்ட உடனே இதுக்குள்ளே ராத்திரியாக மாறி எடுத்து குழந்தை இங்கே வந்து வேற ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து வச்சாச்சு. உடனே இந்த குழந்தையை கொள்வதற்காக இந்த குழந்தையை இந்த சொன்னது அசரீரி சொன்னது ஆண் குழந்தை, இங்கே வந்து பார்த்தா பொன் குழந்தை இருக்குது. சரி எதாக இருந்தால் என்ன கொண்டுடுவோன்னு அந்த குழந்தையை காலை பிடித்து தரையில் அடித்து கொள்வதற்காக தூக்குறான். அந்த குழந்தை அசரீரியாக போய் ஆகாயத்தில் போய் இருந்து கொண்டு அது மாயாவாக தேவியாக மாறி கம்சனுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது. அட முட்டாளே, உன்னை கொல்வதற்காக பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். அது இப்போ கோகுலத்தில் போய் வளருது. அதனால் நீ இன்னும் கொஞ்ச நாளில் நீ அந்த குழந்தையினுடைய கையினால் நீ மேலுலகத்துக்கு அனுப்பப்படுவாயின்னு சொல்லிட்டு வதம் பண்ணப்படுவாயின்னு சொல்லிட்டு அந்த அந்த குழந்தை மறைஞ்சு கொடுத்து அன்னியிலிருந்து தன்னுடைய உயிரை நினைத்து கொண்டு வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருந்தான் கம்சன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான தெரியும் நமக்கு, ஒவ்வொரு வகையான அசுரர்களையும் எல்லாரையும் ஒவ்வொரு வடிவத்தில் அனுப்புகிறான். ஒரு பூதகியை அனுப்புகிறான், சகடாசுரனை அனுப்புகிறான், ஒவ்வொரு வகையான கடைசியில் அவனை பெருமாள் வதம் பண்ணுறார். அதுதான் அழகாக சொல்கிறார். தரிக்கிய ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலேனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாளே. நமக்கு எப்படின்னா பெருமாளை மனசில் நினச்சா மனசு குளிரும். தீயவர்களுக்கு பகவான் வயிற்றிலே நெருப்பாக இருப்பான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாளே, உன்னை அறிந்தித்து வந்தோம் பறைதருகி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. எங்களுக்கு என்ன வேணும்? 2 வேணும். திருத்தக்க செல்வம், அடுத்தது சேவகம், 2 வேணும். எங்களுக்கு செல்வமும் வேண்டும், உன்னுடைய சேவகமும் வேண்டும். சேவகம் மாத்திரம் இருந்து செல்வம் இல்லாமல் இருந்தால் மனசு ஒப்பாது. செல்வம் இருந்து சேவகம் இல்லாட்டி அது செல்வம் பயனுள்ளதாகிடும். ஆகவே எங்களுக்கு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் வியாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரொம்பாவாய். எங்களுக்கு ஏற்படக்கூடிய சகல வகையான கஷ்டங்களும் வருத்தங்களும் நீங்கணும். எப்படி பாருங்க, ஒரே கோரிக்கையில் 4 பாயிண்ட் வைக்கிறார் நாச்சியார். திருத்தக்க செல்வம் வேணும், அடுத்தது பகவத் கைங்கரியம் வேணும், சேவகம் வேணும், அடுத்தது வருத்தமும் தீரணும், மகிழ்ச்சியும் வரணும். அப்போ திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரொம்பாவாய். எங்களுடைய வருத்தங்கள் எங்களுடைய துன்பங்களெல்லாம் நீக்கி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அனுகிரகம் பண்ணணும் என்று நாச்சியார் இந்த 25வது பாசுரத்தின் மூலமாக நமக்காக பெருமானிடம் கோரிக்கை வைக்கிறாள். நாமும் நாச்சியார் வழியிலேயே பெருமாளை அறிந்தித்து வந்தோம் பரதறியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய ராம் ராம். சத்குரு மகாராஜ்கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஈயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.
திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 140 மூன்றுரைத்தாள் வாழியே, உயரங்கற்கே கண்டி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாழும் திருநெல்லி வதநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, வசுதேவ சுகந்தேவம் கம்சச்சாணூர் அமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய ஏதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக ஆவதாம கர்த்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிஹம் அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரணபேஷிதா நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுவாபா கரோமி யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய இது சமர்ப்பயாமி. கோவிந்தராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.